இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு CAT6 கேபிளில் வந்து இந்த RJ45 ஜாக்கை வந்து பின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த CAT6 கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த CAT6 கேபிளை வந்து எப்படி இந்த RJ45 பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஜாக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா CAT6 கேபிள், RJ45 பின்னு, லிங்க் செக்கர், லிங்க் செக்கர், இந்த கிரிமிங் டூல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபிளில் வந்து இந்த RJ45 ஜாக்கை வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது பேசிக் ரூல் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த கேபிளில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 8 கேபிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்தீங்கன்னா இந்த ஆர்டரில் நீங்கள் வந்துட்டு அதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீனு, ஒயிட் ப்ளூ, க்ரீன் அண்ட் ஒயிட் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் இந்த ஒயரை அலைன் பண்ணிவிட்டு இந்த RJ45 பின்னில் போட்டுட்டு அதை ஜாக் பண்ணணும். ஓகே, அதை லாக் பண்ணணும். அது எப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேபிளில் வந்து இந்த கிரிமிங் டூல் மூலமாக அந்த ஒயர்ஸை நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் ஒயர்ஸும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக டர்ன் பண்ணுறாங்க, லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிங்கன்னா அந்த டாப் கவர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 8 ஒயர்ஸ் வந்து அந்த மெயின் ஒயர் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா இப்படி வந்து எடுத்து விட்டுக்கோங்க ஒவ்வொரு கேபிளுமே உங்களுக்கு. ஜஸ்ட் செப்பரேட் ஈச் கேபிள். ஓகே, அண்ட் தென் யூ ஹாவ் டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர் படி ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் க்ரீன், நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ, அப்புறம் ஒயிட் ப்ளூ, அப்புறம் நெக்ஸ்ட் க்ரீன், அப்புறம் ஒயிட் ப்ரௌன், நெக்ஸ்ட்டு ப்ரௌன். ஸோ இந்த ஆர்டரில் அந்த ஒயர் எல்லாமே நீங்கள் அலைன் பண்ணி இதே மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு எல்லாமே ஈக்குவலாக கொண்டு வந்து ஒரே பிளேஸில் கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த RJ45 பின்னுக்குள்ளே போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2-3 வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒரே லைனில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆர்டர் மேக் ஷூர் தட் அந்த ஆர்டர் மாறாமல் நீங்கள் அதை லாக் பண்ணுற மாதிரி பண்ணணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க கையில் பிடிச்சி இதே மாதிரி 2-3 வாட்டி இப்படி அசைச்சிங்கன்னா அது எல்லாமே உள்ள கம்பி மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கரெக்டாக ஸ்டிஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அது ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னா அந்த RJ45 பின்னுக்குள்ளே உங்களுக்கு விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேபிள் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே அன்ஈவனாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஈவனாக வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட கிரிமிங் டூலில் இங்கே கட்டர் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கட்டரை யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரே அலைனில் எல்லாமே ப்ராப்பராக ஒரே அலைனில் கட் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ கட் பண்ணிங்கன்னா எல்லா ஒயருமே வந்து ஒரே ஈவனாக வந்துருச்சு. இப்போ நம்மளோட RJ45 பின் இந்த டாப் செக்ஷன் இந்த லாக்கிங் இருக்குல்ல அதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இப்படி வச்சு விடக்கூடாது, விட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் மாறிடும். இந்த லாக் பொசிஷன் வந்துட்டு எப்போதுமே பாட்டமில் இருக்கணும். ஸோ இதே பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் தட் என்னென்னா அந்த ஆர்டர் மாறாமல் ப்ராப்பராக அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் எல்லாமே வெளியில் வந்திருக்கும், அந்த ஒயரோட பின் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இதே பொசிஷனில் வச்சுட்டு நம்மளோட கிரிமிங் டூலில் இந்த பார்ட் இருக்குல்ல இந்த 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 கவரிங் டூலில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு கிளிக்னு சவுண்ட் கிடைச்சி அந்த சவுண்ட் கிடைச்சின்னா அது வந்து ப்ராப்பராக லாக் ஆகிட்டு அப்படின்றது அர்த்தம் உங்களுக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு CAT6 கேபிளில் வந்து எப்படி RJ45 பின்னை வந்து லாக் பண்ணுறது அப்படின்றத நம்ம போட்டாச்சு உங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு எண்ட்லையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சிஸ்டம்க்கு அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எண்டையும் நம்ம அதே ஆர்டரில் நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு ஜாக் அடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீனு, ப்ளூ, ஸோ அந்த ஆர்டர்லாம் வச்சுட்டு இதை பின்னை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேபிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். 2 சைடுமே நம்ம ஜாக் அடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக அடிச்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு இந்த டூல் மூலமாக நம்ம செக் பண்ணணும். அது வந்து லிங்க் ப்ராப்பராக அப்படின்றது உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த எட்ஜை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டரை மாற்றிடாதீங்க. ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீனு, ஒயிட் ப்ளூ, க்ரீன், ஒயிட் ப்ரௌன். ஸோ 8 கேபிள் இருக்கும். 8மே இதே ஆர்டரில் நீங்கள் வச்சு நான் சொல்கிறேன். ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீன், ஒயிட் ப்ளூ, க்ரீன், ஒயிட் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன். ஸோ இந்த ஆர்டரில் தான் அந்த கேபிள் நீங்கள் வரிசையாக வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி கேபிள் அன்ஈவனாக இல்லை அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க நம்ம டூல் யூஸ் பண்ணிவிட்டு, கிரிமிங் டூல் யூஸ் பண்ணி. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இது வந்து பேக் சைடில் இருக்கணும். மேக் ஷூர் தட்
இதை அப்படி லாக் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணிக்கோங்க, அந்த கேபிள் வெளில வந்துக்கான்றதை கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கிரிம்பிங் டூல் உள்ள விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும், கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும். இது வந்துச்சுன்னா இது ப்ராப்பராக லாக் ஆகிட்டு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ 2 பையன் லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேபிளில் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறா அப்படின்றத செக் பண்ணோம். ஒர்க் பண்ணுற அப்படின்னா எல்லா கேபிளுமே கம்யூனிகேட் ஆகணும். ஸோ இந்த டிவைஸில் வந்துட்டு லிங்க் செக்கர் டிவைஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 போர்ட் இருக்கும். நீ கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா 8 இதுவுமே லைட் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகுனா 8 கேபிளுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்ற அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இதில் இதை கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதில் இதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேபிளுமே ஈக்குவலாக லைட் எரியும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா ஈச் பேர் ஒவ்வொரு கேபிளுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு Cat 6 கேபிளை வந்துட்டு RJ45 பின்னை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை லிங்க் செக்கர் மூலமாக அதை ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கேபிளை வந்துட்டு நீங்கள் உங்களோட சிஸ்டம்லையும் இன்டர்நெட் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.